அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், மூணு ஏலக்காய், ஒரு டம்ளர் பொடிச்ச வெல்லம், ஒரு டம்ளர் தேங்காய் பூ துருவல், கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, பால் சிறிதளவு ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பிறகு ஒரு வானலியில் தேங்காவை பல்லாக கீறி போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கணும். பிறகு அரைச்ச விழுதோட சிறிதளவு நெய் ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பிறகு சிறு சிறு பவுலாக எடுத்து அதில் சுற்றி நெய்யை நல்லா தடவிக்கிட்டு ஒரு 3/4 பங்கு அந்த அரைச்சி வச்சுருக்க கலவையை ஊற்றிக்கணும். பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பல்லையும் அதில் மேலாப்பில் தூவிக்கலாம். தூவிக்கிட்டு ஒரு கடாயில் ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்க பவுலெல்லாம் அதில் எடுத்து வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35 நிமிஷம் வேக வச்சா இப்போ சூப்பரான கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.